இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் புக்கோட சாப்டர் 4. இதோட பழைய சாப்டர்ஸ்லாம் வேற வேற வீடியோஸில் தனியாக இருக்கு, நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். சாப்டர் 4 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ. ஸோ போன சாப்டரில் பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டாக்கும் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதோட ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேல்யூ பார்த்தா மட்டும் போதாது, அந்த வேல்யூலேருந்து சீப்பரான ப்ரைஸில் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். ஏன் ஒரு ஃபேர் ப்ரைஸில் வாங்கினா அது கரெக்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபேர் ப்ரைஸுங்கிறது அது வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ரைஸில் வாங்குறது. ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதுங்கிறது நீங்கள் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எதிர்பார்த்து வாங்குறது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்னை நீங்கள் எதிர்பார்த்து வாங்குறதுக்காக அவ்வளோ எஃபோர்ட்லாம் போட வேணாம். நார்மலாக ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் ஆவரேஜ் ரிட்டர்ன் எதிர்பார்க்காம இவ்வளோ நிறைய எஃபோர்ட் போடுறதுக்கு காரணம் உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேணுங்கிறதுனால. அந்த ஜாஸ்தியான ரிட்டர்ன் வேணும்னா ஒரே வழி, வேல்யூவை எவாலுவேட் பண்ணி அந்த வேல்யூவோட எப்போ சீப்பாக கிடைக்குதோ அப்போ நீங்கள் கரெக்டாக வாங்கணும். இந்த வேல்யூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்கை அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி முடிஞ்சிடலாம். அதே ஒரு பேட் கம்பெனியோட ஸ்டாக்கை அதோட வேல்யூவோட ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு குட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூட முடிஞ்சிடலாம். அந்த என்ன ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தான். குட் கம்பெனி பேட் கம்பெனிங்கிறத விட என்ன வேல்யூ, அந்த வேல்யூ கீழே எவ்வளோ மார்ஜின் வச்சு நீங்கள் எவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இதோட கோர், இந்த சாப்டர் 4ஓட கோர். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1960s உள்ள ஈவெண்ட்டை சொல்கிறேன். ஏன்னா இஸ் ஃப்ரம் தட் பீரியட். 1960s 70s அந்த பீரியடில் ஸ்டாக் மார்க்கெட் சரியாக உள்ள பூமு யூஎஸ் மார்க்கெட்டில். அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற நிஃப்டி 50, யூஎஸ் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ. ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோன்னா ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 100 rupees வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அதோட ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ வந்து 100/10 அப்படின்னா 10. ஸோ இது அது என்ன சொல்றதுன்னா, இந்த ப்ராஃபிட்டை இந்த கம்பெனி இப்படியே மேக் பண்ணுச்சுன்னா 10 வருஷத்துல என்ன ப்ரைஸ்க்கு நீங்க வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் அது ப்ராஃபிட்டாவே மேக் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ வந்து 1960s to 70s அந்த பீரியட்ல அரௌண்ட் 80 to 90 இருந்துச்சு. இட் மீன்ஸ் நீங்க வாங்குற ப்ரைஸ் அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு 80 yearsல இருந்து 90 years ஆகும். வந்து ரொம்ப அப்சல்யூட் ப்ரைசிங் அதுல இருந்தது. 1970sல இன்ஃப்ளேஷன், ஆயில் எம்பார்கோ, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர மார்க்கெட் கம்ப்ளீட்டா ட்ராப் ஆகி 8-9 ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோல வந்து நடந்துச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 90% எரோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 90% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எரோட் ஆகுதுங்கிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பாசிபிள். இஃப் யூ பை இட் ஓவர் ப்ரைஸ்ட். ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்க கரெக்டான ப்ரைஸ்ல வாங்குற ஒரு அசட்டை வாங்கும்போதே நீங்க பாதி வித்ததுக்குரிய சன்மானம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூ எஸ்டிமேட் ரொம்ப கரெக்டா பண்ணணும். நீங்க கரெக்டா வேல்யூ எஸ்டிமேட் பண்ணி ஒரு அண்டர் பிரைஸ்ல ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா மார்க்கெட் சூனர் ஆர் லேட்டர் இட் வில் கமிட் டு இட் ஃபேர் வேல்யூ. அப்படி வரும்போது யூ கேன் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். நீங்க நீங்க வாங்கும்போது அந்த வேல்யூவேஷனோட கம்மியான விலையில வாங்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, மார்க்கெட்ல 2 பேர் ஃபோர்ஸ்டா வாங்குவாங்க. ஒருத்தர் ஃபோர்ஸ்டா வாங்குவாங்க, ஒருத்தர் ஃபோர்ஸ்டா சேல் பண்ணுவாங்க. யாருன்னா லீவரேஜ் பையர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. லீவரேஜ் பையர்ஸ் அப்படின்னு யாருன்னா, புரோக்கர்ஸ்டையோ பேங்க்லயோ கடன் வாங்கி, ஹெவியா கடன் வாங்கி அந்த கடன்ல ஷேர்ஸ் வாங்குவாங்க. அவங்க கடனுக்கு லைனா பேங்க்லயோ இதுலயோ கொடுக்கறது வந்து அந்த ஷேர்ஸே. 100 ரூபாய்க்கு 1,00,000 ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஷேரையே பேங்க்ல லைனா வச்சு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு பை தட் மச் அமௌண்ட். அந்த அமௌண்ட் அவங்களோட அமௌண்ட் இல்லை, தே ஹேவ் பார்ரோட் இட். ஒருவேளை ஷேரோட ப்ரைஸ் கூடும்போது அவங்ககிட்ட இல்லாத பணம் அது, அவங்களுக்கு ப்ராஃபிட் அவ்வளோ நிறைய கிடைக்கும். ஆனால் அதுவே யாரும் நடந்துச்சுன்னா எடுத்து பாருங்க, ஷேரோட ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அந்த மார்ஜின் கால்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸோ புரோக்கர்ஸோ தே வில் ஆஸ்க் த பர்சன் டு, யார் லிவரேஜ் பண்ணாங்களோ தே ஹேவ் டு டெபாசிட் மோர் மணி. எவ்வளோ லூஸ் ஆயிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்.
ஒருவேளை அவங்களால அதை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் they became a forced seller. இமீடியட்டா கையில் என்ன இருக்கோ அதை விட்டு ஆகணும். இப்படி ஃபோர்ஸ்ட் செல்லிங் சினாரியோஸ் மார்க்கெட்டில் நிறைய லீவரேஜ் பைஅப்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வரும். இப்படி வர்றதுனால தான் மார்க்கெட் லைட்டாக கீழே விழுந்த மாதிரி இருக்கும், திருப்பி சடனாக இன்னும் டீப்பாக கீழே போகும். அந்த மாதிரி கீழே போகிற நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னா பெனிஃபிட், ஆனால் ஃபோர்ஸ்ட் செல்லரை நீங்கள் வந்து மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவாய்ட் லீவரேஜஸ் யூஸ்வலாக எவ்வளோ வேல்யூ பையாக இருந்தாலும். ரெண்டாவது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எப்படின்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்புட் வர வர அவங்க ஷேர்ஸ் வாங்கியே ஆகணும். அது ப்ரைஸ் கூட இருக்கா கம்மியாக இருக்காங்கலாம் உங்கள் பாயிண்டே கிடையாது. they will keep on buying it. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சைக்காலஜி. ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு மாஸ் சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ மேலே எவ்வளோ கீழே வேணாலும் வந்து உட்கார வச்சிடும். அதனால இந்த சைக்காலஜி பேராமீட்டர் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வேல்யூ பார்த்துட்டீங்க, இந்த சைக்காலஜி பார்க்குறீங்க, மேலே இருந்துச்சுன்னா வாங்காமல் இருக்கிறது பெட்டர். உங்களை விற்க தோணுச்சுன்னா விற்கலாம், கீழே வரும்போது இட் இஸ் பெட்டர் யூ பை இட். அதே போல் இன்னொன்று வந்து பாப்புலர் ஸ்டாக். ரொம்ப சில மார்க்கெட்டில் சில ஸ்டாக் வந்து ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகும், ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்லலாம் போயிட்டு உங்களால் பெருசாக ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாப்புலர் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி அதோட ப்ரைஸிங் வந்து அதோட ஃபியூச்சர் என்ன, அதோட ப்ராஃபிட் பாசிபிலிட்டி என்னங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ பெட்டர் பாப்புலர் ஸ்டாக் பக்கம் போகாமல் அன்பாப்புலர் ஸ்டாக்ஸில் எது வேல்யூ பையாக இருக்குங்கிறது நீங்கள் தேட வேண்டியது. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸில் எப்போவுமே பபுள்ஸ் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வேல்யூ பையராக இருந்தால் பபுள்ஸ் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட் பபுள்ஸ் நிறைய இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா துலிப் பபுள்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்நெட் பபுள், அப்புறம் ரியல் எஸ்டேட் பபுள். இந்த இன்டர்நெட் பபுள்னா ஒரு பீரியடில் வந்து இன்டர்நெட் கம்பெனிஸ் என்ன வேல்யூஸ்லாம் வாங்குவாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரைஸோ கம்பெனியோட வேல்யூ என்னங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. இன்டர்நெட் கம்பெனி வாங்கினா இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டே போகுது, அதான் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு அது நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்குவான், அவனுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவன் பயங்கர ப்ராஃபிட் வாங்குவான். அவனை பார்த்து பக்கத்தில் இருக்காங்க, ஓகே ப்ரைஸ் மேலே போகுது மேலே போக வாங்கிட்டே போவாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க பெரிய ஃப்ளா. அந்த ஃப்ளா என்னன்னா, யூஸ்வலாக எக்கனாமிக்ஸ் படி என்னன்னா, எப்போ ப்ரைஸ் கீழே போகுதோ அப்போ நிறைய வாங்குவாங்க, இப்போ ப்ரைஸ் மேலே போகுது அப்போ நிறைய வாங்க மாட்டாங்க. எக்கனாமிக்ஸ், நார்மல் எக்கனாமிக்ஸ். ஆனால் இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ்வலாக ரிவர்ஸாக நடக்கும். ஒரு சில நேரம் ப்ரைஸ் மேலே போக அந்த பபுளுக்காக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வாங்கினாலும் இன்னும் மேலே போகும்னு. இது வந்து ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து ஹியூமன் சைக்காலஜியில் இருக்கிற கிரீடு. அவனுக்கு கிடைக்குது, நமக்கும் லாபம் கிடைக்கும், இதுக்கு மேலே வரும், இதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முழுமையான ஒரு விஷயத்த பார்க்காம போகிறது. இந்த மாதிரிலாம் பபுள்ஸ் வர்றதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு பி ஷுர் யூ ஆர் இன் லைன் வித் த வேல்யூ. பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் அவாய்ட் அண்ட் ஸ்டே அவே. இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கிற வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ பைனிங் வாங்குறதுல நீங்கள் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் ஒரு அசெட் வாங்குறீங்க, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஒரு வேல்யூ நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டீங்க. அந்த அசெட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ இன்னும் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சீப்பாக வாங்கியிருக்கீங்க, ஒரு 100 rupees வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்டாக்கை 80 rupees வாங்கிட்டீங்க. நார்மலாக அதோட ஃபேர் ப்ரைஸ்க்கு வரும்போது உங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஆனால் இந்த கம்பெனி வந்து இன்னும் க்ரோ ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ரோ ஆகி போது அசெட் வந்து 100 rupees 200 rupees ஆக்சுவலாக யூ ஆர் மேக்கிங் எ பிகர் பெனிஃபிட். ஆனால் இந்த பெனிஃபிட் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக கேட்டால் ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப டஃப். ஏன்னா எந்த கம்பெனி க்ரோ ஆகும், எப்படி க்ரோ ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்டர்னல் வேலை க்ரோத்துங்கிறது ஒன் ஆஃப் த பாசிபிள் வே டு மேக் அ ப்ராஃபிட். ஆனால் இதை உங்களால் பெர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் கஷ்டம். அதுக்கப்புறம் லீவரேஜ் பைஅவுட். லீவரேஜ் பைஅவுட்டில் ரெண்டு சைடு இருக்குது. யூ கேன் மேக் எ ஹெஃப்டி ப்ராஃபிட் தென் வாட் அமௌண்ட் யூ ஹேவ். நீங்கள் வந்து ஒரு 1 lakh உங்கள் கையில் இருக்குது, அந்த 1 lakh வச்சு நீங்கள் 1 crore ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு 1% ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 lakhக்கு 1% is 1000 and 1 crore 1% is 1 lakh. உங்கள் கையில் 1 lakh தான் இருக்குது, you earn 2 lakh you leverage. ஆனால் there's another 1% லாஸ்னா உங்கள் கையில் இருந்த மொத்த கேபிட்டலும் காணாமல் போயிடும். இன்னொரு 1% லாஸ்னா you will become indebted to pay another 1 lakh that you doesn't have. அதனால் இந்த லீவரேஜ் பைங்கிறது எவ்வளோ பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இருக்கோ அவ்வளோ பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ் இருக்கு. அதனால அதில் பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, செல்லிங் மோர் தேன் இட்ஸ் ஒர்த். நீங்கள் ஒரு அசெட்டை ஒரு லோவர் ப்ரைஸில் வாங்கிட்டீங்க, அசெட் கம்ப்ளீட்டாக அப்சல்யூட் ப்ரைஸிங் லெவலுக்கு போயிடுச்சு,
இப்போ நீங்கள் அதை வித்துட்டுனா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்குன்னா இட் இஸ் ஒன் பாசிபிள் வே டு earn ப்ராஃபிட். ஆனால் இது உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்குமான்னா வெரி ரேர். இட் இஸ் லைக் ஒரு யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஃபூல் டு கம் இன். அதனால எப்போவுமே மார்க்கெட்டில் ஃபுல் வருவாங்கன்னு நினச்சி அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இட் இஸ் பெஸ்ட் வே டு மேக் ப்ராஃபிட், பட் இட் டசன்ட் ஹேப்பன் ரெகுலர்லி. ரெகுலராக உங்களால் ப்ராஃபிட் எப்படி பண்ண முடியும்னா எது வேல்யூ நிறையா இருக்கோ அதை வாங்குறத வச்சு தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் இது இருக்குது, பட் இந்த ப்ரைஸை விட இதோட ஒரிஜினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்திங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா இது த பெஸ்ட் வே. இந்த பெஸ்ட் வேல நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா 100% ப்ராஃபிட் வரலாம் கிடையாது. இதுலேயும் லாஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் என்ன எதிர்பார்த்து வாங்குறீங்க? இப்போ லோவர் ப்ரைஸில் கிடைக்குது, இது சீப்பாக கிடைக்குது, நீங்கள் வாங்கிப்பீங்க. பட் மார்க்கெட் ஹேஸ் டு ஐடென்டிஃபை இட் அண்ட் பிரிங் இட் டு த ஃபேர் வேல்யூ. மார்க்கெட் இது உடனே ஃபேர் வேல்யூ கொண்டுருமானா கிடையாது. இது வந்து கீன்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை. மார்க்கெட் கேன் ரிமைன் irrelevant longer than you can remain solvent. இதோட அர்த்தம் என்னன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப காலத்துக்கு அதோட ஒரிஜினல் ஃபேர் வேல்யூ கொண்டு வராமல் இருக்கலாம் ரொம்ப காலத்துக்கு. இது அதே மாதிரி இந்த ரெண்டாவது டேர்ம் யூ கேன் ரிமைன் சால்வன்ட்ங்கிற ஒரு வேளை நீங்கள் கடன் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பெஸ்ட் இஸ் ஃபைண்டிங் த வேல்யூ பை இட் இன் த லோவர் ப்ரைஸ். பட் அப்படி பண்ணிட்டாலும் நீங்கள் 100% ப்ராஃபிட் எடுத்துறீங்க கிடையாது, பட் ஹையர் சான்சஸ் ஆகுது. இதுதான் சாப்டர் 4. ஹாப்பி இன்வெஸ்டிங்.